ஆகா கல்யாணம் சீரியலை பொறுத்தளவு இன்னி எபிசோடு ரொம்பவுமே சூப்பராக போணுச்சுங்க. இப்போ நம்ம கோடீஸ்வரி வந்துட்டாங்கல்ல, சித்ரா தேவியும் கௌதமியும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம சித்ரா தேவி ரூமில் கோடீஸ்வரி இருக்கும் பொழுது சித்ரா தேவி வேணும்னே வந்து கோடீஸ்வரியை வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சித்ரா தேவி இப்படி பேசுனா நம்ம கோடீஸ்வரி சும்மா இருப்பாங்களா? அவங்களோட நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடியை தானே அவுத்து விட்டுட்டு என்னை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹாலில் போயிட்டு சத்தம் போட்டு எல்லாத்தையும் வர வச்சு நம்ம சித்ராதேவி சொன்னதாக நம்ம கோடீஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கற்பனை பண்ணி என்னைய முதல்ல அடித்து விரட்டுறாலாம், அதுக்கப்புறம் என் பொண்ணுங்க 2 பேர்த்தையும் அடித்து துரத்துறேன்னு என்னையே சொல்கிறா, என் முடியெல்லாம் பிடிச்சி ஆட்டுறா, என் முடி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவியை பற்றி நம்ம கோடீஸ்வரி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி வச்சிட்றாங்க. இப்படி சொன்னால் நம்ம கோடீஸ்வரி சொல்கிறத தானே எல்லாருமே நம்புவாங்க. நம்ம தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சு, இந்த சொத்தில் உங்களுக்கு சல்லி பைசா கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ கோடீஸ்வரியாலையும் சரி கௌதமாலையும் சரி எதுவுமே சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, அப்படியே பரிதவிச்சு போய் கிடக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமும் விடலை நம்ம கோடீஸ்வரியும் நம்ம ஐஸ்வர்யாவும். ஸோ ஐஸ்வர்யா வந்து கௌதம்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கௌதம் வந்து அதெல்லாம் போட்டு தர முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் வந்துடுறாங்க. ஒரு வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு ஆசையாக ஜூஸ் கேட்குது, நீ போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறியா? இதுக்கப்புறம் நீ இதுமாரிலாம் பண்ணுன உனக்கு நயா பைசா கூட கிடைக்காது அப்படின்னு திருப்பியும் சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் கௌதமும் இந்த சித்ரா தேவியும் போயிட்டு ஜூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 2 பேரும் இப்போ மாட்டிக்கிட்டு முழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கோடீஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஐஸ்வர்யாவுக்கும் மகாவுக்கும் வச்சு விடுறாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம சூர்யா மேலே மொட்டை மாடியில் பால்கனியில் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, அதுவும் மகா இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லையே, பாவம் மகா நம்மளுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்க, ஆனால் மகாவை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம்னாச்சும் நம்ம சூர்யா மனசு மாறுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.